வந்து நான் என்னமோ ஜம்மு காஷ்மீரில் ஷூட் பண்ணிட்டு இருக்க மாதிரி அவர் வந்து அந்த புதுசாக அந்த ஊருக்கு வந்த மாதிரி வந்து உட்காந்துருந்தாரு. அப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது நான் எங்கே போயிட்டு வந்த காலையிலேருந்து அப்படின்னு கேட்டேன். காலையில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசியா, இந்த 3 ஊரில் இருக்க கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நைட்டு ஸ்பாட்டுக்கு வந்தாப்புல. என் லைஃப்லேயே இந்த வயசில் என் கூட பழகவே ஆகிட்ட இவ்வளோ கோயிலுக்கு போன ஒருத்தர் நான் பார்த்ததே கிடையாது. அப்போ தான் சின்னதாக டவுட் வந்துச்சு எனக்கு, இது சாத்தியமாகுமா, இவ்வளோ சாமி கூப்பிட்டு வந்துருக்காப்புலே அப்படின்னு சொல்லி. அப்போ நான் கேட்டேன், சார் உங்களுக்கு தான் சார் கைட்டு வந்தேன்னு சொன்னாப்புல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். ஃபஸ்ட் நாள் ஒரு ஸ்டுடியோவுக்கு போனேன். இந்த நிவாசை பற்றி ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட் நாள் ஸ்டுடியோவுக்கு போனால் நல்லா கம்மன்னு என்ன சொல்கிறது, தெய்வீகமாக இருந்துச்சு அந்த இடம். ரொம்ப அமைதியாக ஆரம்பிக்கலாமா சார் சொல்லி ஆரம்பிச்சு. பழைய சினிமாலாம் பார்ப்போம்ல, லைட்டாக ஹார்மோனியத்தை டச் பண்ணுவாங்கல்ல மியூசிக் டைரக்டர்ஸு, அப்படிதான் அந்த பாட்டுகள் ஆரம்பித்தோம். இப்போ டிங் சொல்லி நம்ம எப்போ படத்த முடிக்கிறதுன்னு சொல்லி, ஏன்னா அவனுக்கு எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட ஜாலியாக பேச ஆரம்பித்தேன். அவனோட காதல் கதையை கேட்க, அவனுக்கு எப்படி பழகுதுன்னு தெரியல, அவனோட காதல் கதைகள், அவனோட ஊர் கதைகள்லாம் கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவனுக்கு புரிஞ்சிச்சு அந்த ஆள் ஜாலியான ஆள் தான் போல, நாம தான் சேஷான சிஸ்டம் சொல்லி அந்த ஜாலியாக பேச ஆரம்பித்து பழக ஆரம்பித்து, அதுக்கும் சண்டைலாம் போட ஆரம்பித்து 2 பேரும் ஒன்றா சுற்ற ஆரம்பித்து அந்த பாடல்கள் நடந்துச்சு. நிவாஸ்கிட்ட பிடிச்சது என்ன அப்படின்னா, நிவாஸ் நிறைய அவார்டு வாங்கியிருக்கான் என்கிட்ட. அந்த அவார்டு வாங்கிட்டு அந்த அவார்டு வாங்கினது தெரியாமல் நம்ம காலையில் புதுசாக அவார்டு கேட்போம். சார் வேலை சார் கேட்டால் நேற்றான அவார்டு கொடுத்தேன் அப்படின்னு. காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக மெசேஜ் போடுவான், ஐ லவ் யூ அப்படின்னு மெசேஜ் போடுவான். நைட்டு அவார்டு கொடுத்துருப்பேன், காலையில் எனக்கு ஒரு மெசேஜ் வரும். எடுத்து பார்த்தா லவ் யூ சார், லவ் யூன்னு 3 மெசேஜ் இருக்கும். நிவாஸ் வந்து கற்றுக்கிட்டது ஒன்றே ஒன்று தான். ஏன்னா ஒரு கட்டத்தில் நிவாஸ் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவனுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு வெறி இருக்குது. இசை வந்து சந்தோஷம் எனக்கு சொல்லியிருக்காரு, தலைவா அவன்கிட்ட நீ என்ன வேணால் பண்ணிக்கோங்க, அவன் எப்படிப்பட்ட உங்களுக்கு அவன் செட் ஆவானு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக அவனுக்குள்ள பயங்கரமான ஒரு மியூசிக் சென்ஸ் இருக்குது, அவன் பயங்கரமான ஆள் தலைவா, அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஆனால் அவன்கிட்ட எப்படி பழகுவான்னு எனக்கு தெரியல, இதை மட்டும் தான் சொன்னார். அப்படி பயங்கரமான மியூசிக் சென்ஸில் ஒருத்தன் எப்படி மிஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்கள ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். இந்த படத்தை இவ்வளோ பெரிய குவாலிட்டியாக இவ்வளோ பெருசாக அவன் மாற்றுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அவன் முழுசாக என்னைய லவ் பண்ண ஆரம்பித்து என்னோட ஆர்ட் ஃபார்முக்கு மரியாதை கொடுத்து ராத்திரி பகலாக வேலை செஞ்சு, என்ன சொல்கிறது, எப்படியாவது என்னை கன்வின்ஸ் பண்ணி என்னைய வந்து அந்த ஐ லவ் யூ நான் திருப்பி அனுப்பணும் அப்படிங்கிறத. அவன் 50 ஐ லவ் யூ அனுப்பியிருப்பார், நான் ஐ லவ் யூ இப்போதைக்கு அனுப்பவே இல்லை. இப்போ சொல்கிறேன் நிவாஸ், ஐ லவ் யூ ஓகேங்க. நான் அனுப்பாமலே இருந்தேன், என் ஒய்ஃப் திட்டிக்கிட்டே இருக்கும், ஒரு மனுஷன் உன்னை நம்பி இவ்வளோ ஐ லவ் யூ அனுப்பி வச்சுருக்கான், நீ என்னன்னா ஓவரா பெரிய இவர் மாதிரி ஒன்றுமே அனுப்ப மாட்டேன். இதே வந்து சந்தோஷ் நாராயணனோ இல்லை வந்து ரகுமான் சாரோ அனுப்பியிருந்தா நீ இப்போ விட்டுருப்பியான்னு கேட்டேன். நான் சொன்னவர்கிட்ட, இல்லை அந்த ஐ லவ் யூ நான் திருப்பி அனுப்புனேன் அப்படின்னா திருப்பி அதுக்கப்புறம் அனுப்ப மாட்டான், அவன் அனுப்பிக்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லி வச்சுருந்தேன். நிவாஸ் நிவாஸோட அம்மா அப்பா சொல்லி ஆகணும், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த ஃபஸ்ட் நாள் நிவாஸ் வீட்டுக்கு போயிருக்கும்போது நிவாஸோட அம்மா அப்பா என் கையில் பிடிச்சிட்டு சொன்ன முதல் வார்த்தையை மறக்கவே முடியாது, ஏன்பா இங்கே வந்தேன், சந்தோஷமா என்ன வாழைப்படத்தில் அவ்வளோ அழகாக மியூசிக் பண்ணியிருக்காங்கப்பா, எதுக்குப்பா இங்கே வந்து நீங்கள் ஏமா தோசை சாப்பிட்டு போயப்பா அப்படின்னா அது சொன்னேன். அம்மா இல்லைம்மா நிவாஸ் தாம்மா. இல்லைப்பா. அப்புறம் கடைசி நாள் ஆடியோ லான்ச்லாம் முடிச்சுட்டு ஈவெண்ட்லாம் முடிச்சுட்டு அதே மாதிரி கையை பிடிச்சி சொன்னார், எப்பா இன்னொரு முறை நீ என் வீட்டுக்கு வரணும்பா, நிவாஸ் கூட இன்னொரு படம் பண்ணும்பான்னு சொன்னார். நிச்சயமாக நிவாஸ் கூட நான் இன்னொரு படம் பண்ணுவேன், இன்னொரு படம் இல்லை, எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நிவாஸ் கூட படம் பண்ணுவேன். ஏன்னா நிவாஸ் என் சோல், என்னோட ஏதோ வகையில் நிவாஸை நான் பயங்கரமாக நேசிக்கிறேன். அதுக்கு காரணம் நிவாஸ் வந்து என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் நான் நிறைய அவார்டு கொடுத்து ஒருத்தர் நீங்கள் நேசிக்கிட்டே இருக்காங்கன்னா நிவாஸ் மட்டும்தான். நான் 2 அவார்டு கொடுக்கும்போது பல சைக்கொண்டு போய்ட்டு அவங்க பாதிக்கிறது. நான் என்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வாங்கி இனி இப்பவும் நேசிக்கிட்டது ஆன்மான்னா அது நிவாஸ் பர்சன்னா. நிச்சயமாக அவன் பெரிய உயரத்துக்கு போவார், ஏன்னா அந்த இடம் காத்துக்கிட்டு இருக்கு. அவனுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் என்கிட்ட பேசும்போது சொல்லுவான், ஏன் சார் நான் போக முடியாது சார்னு சொல்லி. நான் போன இடத்துல எல்லா இதுலேயுமே எல்லா மீடியாவிலையுமே முதல்ல பார்ப்பேன், நிவாஸ் பேர் இருக்கான்னு பார்ப்பேன். நிவாஸ் பிரசன்னாவுக்கு வாழ்த்து போட்டிருப்பாங்க, நிவாஸ்னு போட ஆரம்பித்தாங்க. இந்த படம் ஹிட் அடைகிறத விட இந்த படம் தொடக்க இந்த ஆடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிவாஸ்னு சொல்ல ஒரு மாதிரி நம்ம இந்த பாஷா படத்தில் ரஜினி சார் முதல் குத்துவிளக்கு ஏற்றி வைப்பார்ல, அது மாதிரி முதல் குத்துவிளக்கை வந்து மியூசிக்கில் ஏற்றி வச்சோம்.
லவ் யூ நிவாஸ். நீ கண்டிப்பாக உனக்காக நான் இந்த ப்ரெஸ் மீட்டில் பேசணும்னு நினச்சதே உன்னை பற்றி மட்டும்தான். ஏன்னா நான் நிறைய இடங்களில் உன்னை பற்றி பேசலை. அதுக்கான காரணம் எனக்கு நிறைய கேள்வி வேற மாதிரி கேள்வியில் கேட்டாங்க. நிவாஸ் ஜெம் அவன் வந்து ஒரு பெரிய லெஜெண்டாவுக்கான எல்லா தகுதியும் திறமையும் ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு லவ்வபிள் ஆன்மா, காதலால் நிரம்பி இருக்கிற ஒரு ஆன்மா. பெண்களை எவ்வளோக்குள்ள காதலிப்பானோ அதே அளவுக்கு ஆண்களையும் காதலிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஆன்மா. ரொம்ப நன்றி நிவாஸ். அப்புறம் என்னுடைய எடிட்டர் சக்தி, அவன் பேசிட்டு போனாலாம் பார்த்தீங்கல்ல, உங்களோட பேர் அவன் சக்தி பேசுனது பார்த்தீங்கல்ல, இன்னும் எடிட்டிங் ரூமில் இப்படி தான் இருப்பான், எனக்கு கேட்காது. அவன் பேசிட்டு அவன் வந்து அமைதியாக சொல்லுவான். பட் ஆனால் அவனுக்கு ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு படத்தில் ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவை ஹேண்டில் பண்ணுறது எடிட்டருக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு நல்லா தெரியும். நான் எந்த நம்பிக்கையில் அவன்கிட்ட போனது எனக்கு இப்போதையும் தெரியல. நான் மாமன் கட் பண்ணால் திடீர் நான் இப்படி தான் ஏதாவது டக்குனே யார் எடிட்டர் என்கிட்ட கேட்டாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து சக்தி போட்டுவாங்கடா இப்படி தான் சொன்னேன், எதுவுமே யோசிக்காமல் சொல்லிட்டோமோ அப்படின்னு பயம். ஏன்னா ஒருத்தனை முடிவு பண்ணிட்டோம், திருப்பி அவனை நம்ம திட்டி அவனை ஏதாவது பண்ணலன்னு சொல்லி வருத்தப்பட்டோம்னா அவனுக்கு அவன் லைஃப் என்ன ஆகும்னு யோசிச்சுட்டு. ஆனால் அவன் பெரிய நம்பிக்கையை காப்பாற்றி என் கூடவே ட்ராவல் ஆகி 2 பேரும் கிளம்பி பாண்டிச்சேரி போய் ஒரு காட்டுக்குள்ள உட்காந்து எடிட் பண்ணோம் அந்த படத்தை. அந்த என்னமோ எனக்கு அவன் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தை நிறைய எடிட் பண்ண இருந்துச்சு. அவன் ஃபஸ்ட்டு படம் வேறு, அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நான் அவனை கூட்டிக்கிட்டு அவனும் மட்டுமே கிளம்பி பாண்டிச்சேரியில் போய் ஒரு ரெசார்ட்டில் உட்காந்து அந்த படத்தை எடிட் பண்ணோம். அந்த நேரத்தில் அவன் பயங்கர ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். இந்த படத்தை முழுமையாக்கி கொடுத்தான். நன்றி சக்தி, லவ் யூ. உனக்கும் மிகப்பெரிய இடம் காத்திருக்கு, அடுத்தடுத்த படங்களில் நீ கலக்குவ. அதுக்கப்புறம் கேமராமேன், நான் ரொம்ப நேரம் பேச யோசிக்காது. இந்த கபிலன் இருக்காருல, சுதி டிவி கபிலன், அவர் வந்து என்ன பண்ணாருன்னா அந்த ப்ரெஸ் ரிலீஸ் ஈவெண்ட் இருக்குல்ல, அங்கே நான் பேசியிருந்தேன். அது கமெண்ட் போட்டு என் ஒய்ஃப் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காமிச்சிச்சு. இந்த மனுஷன் ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் பேசுவான், கண்டென்ட் கிடைக்கும். ஆனால் யாரோ சொல்லி அனுப்பியிருக்காங்க, ரஞ்சிதனமாக சொல்லி அனுப்பினேன், கம்மியாக பேசிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அனுப்பினேன் எனக்கு நிகழ்ச்சியில். அதனால் இப்போ எல்லாத்தையும் சொல்லுங்காக சொல்கிறேன். எழில் வந்து என்னோட 15 வருஷமாக என்னை நேசிக்கிற ஒரு பையன், தம்பி. நான் பிளாக்ல எழுதிட்டு இருக்கும்போது என்னோட எழுத்து படிச்சுட்டு அவன் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருந்தான். இன்னைக்கு கிளம்பி பார்க்க வந்தான். எனக்கு ஆச்சரியமாக இப்போதைக்கு எனக்கு எப்படா ஒருத்தன் 15-16 வருஷத்துக்கு முன்னாடி எழுத்து படிச்சுட்டு அவங்க கேமராமேன் படிச்சுட்டு அவன் கேமரா படிச்சுட்டு இருக்கான், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்போவே நீ தேடி ஆஃபீஸ்க்கு வந்து அண்ணன்னு கூப்பிட்டு என் கூட ட்ராவல் ஆகி வீட்டுக்கு கூட்டி போய் சாப்பாடு போட்டு என்னை பார்த்துக்கிட்ட ஒருத்தன், நீ நேசித்த ஒருத்தன். திருப்பி அவனோட நம்மளை லவ் பண்ணி நம்ம நேசித்த ஒருத்தன் நம்மளை வந்து வேலை பார்க்கறது இருக்குல்ல, அது பெரிய விஷயம். இந்த படத்தோட விஷுவல்ஸ் வந்து நான் என் லைஃப்லேயே இந்த 5 படம் எடுத்திருக்கேன். இந்த 5 படத்துல நான் டிஐக்கு போகாமலேயே என் அவுட் வெளியே போன முதல் படம் பைசன் தான். ஒரு நாள் கூட நான் டிஐ போய் பார்த்ததில்லை. அதுக்கு நான் போகிறதுக்கான சோர்ஸ் எனக்கு கிடைக்கல, டைம் கிடைக்கல, எனக்கு நிறைய வேலை பார்க்க வேண்டியிருந்துச்சு. அதுக்கு அந்த டயத்தப்பா நிவாஸ் பர்சன் எடுத்துக்கிட்டாரு. ஆனால் ஏன்னா நான் என்கிட்ட கேட்குறான், நீங்கள் பார்க்கவே இல்லை, அவுட் கொடுக்கட்டுமான்னு கேட்குறான். நீ கொடுத்துட்றா, உன்னை நம்புறா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனாலும் ஒரு பயம் என்ன தெரிஞ்சு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லெத்தாஜிக் ஆகிட்டோமா, நம்ம அவுட் நம்ம பார்க்காமலே வெளியே போகுது, ஓகேவான்னு நைட்லாம் தூக்கமே இல்லை. பட் படம் முடிஞ்சு வெளியே வந்த உடனே விஷுவல் ஃபர்ஸ்ட் நாள் நான் போய் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ என்ன சொல்கிறது, ஒருத்தர் நம்ம நேசிச்சா அந்த ப்ராடக்ட் அந்த விஷயம் எப்படி வரும்னு எழில் உதாரணமாக காமிச்சான். லவ் யூ எழில். என்னோட நான் எடுத்து தான் திருப்பி எடுக்கிறேன், அது எனக்கு நல்லா தெரியும். புளியங்குளத்துக்கும் மணத்துக்கு ரொம்ப தூரம் கிடையாது, புளியங்குளத்துக்கும் மணத்துக்கு ரொம்ப தூரம் கிடையாது, எல்லாம் ஜஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ் தான். அந்த 20 கிலோமீட்டர்ஸ்க்கு என்னோட விஷுவல்ஸை சேஞ்ச் பண்ணணும். அந்த 20 கிலோமீட்டர்ஸ்க்கு என்னோட விஷுவல்ஸோட பிரமாண்டத்தை நான் காட்டணும். அதே வயல், அதே வாய்க்கா, அதே ஆறு, அதே குளம், அதே பறவை, அதே கோழி, அதே ஆடு மாடு எல்லாம் அங்கே தான் இருக்குது. ஆனால் அவங்க நம்ம எப்படி புதுசாக காட்ட போகணும்னு பேசி 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 பண்ணோம். அதுக்கான இது கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். சூப்பர் எழில், ரொம்ப ரொம்ப நன்றி, லவ் யூ. அப்புறம் குமாரன் ஆட்டர் வரல, என்னோட 3வது படம் பண்ணியிருக்காரு. எப்படி சொல்கிறது, அதான் நம்மளை அவங்க அதே மாதிரி அஸ்னேட்டராக எனக்கு பழக்கம், ரொம்ப நேசித்து ரொம்ப அன்பு செலுத்தி இந்த படங்கள் நடந்துச்சு. ஒரு பெரிய உழைப்பை போட்டிருக்காரு. 2 பேரும் அவருக்கும் நானும் நிறைய, அவர் எனக்கு அவார்டு கொடுத்தாரு, நான் அவருக்கு அவார்டு கொடுத்தேன். நிறைய நடந்துச்சு. அந்த வெற்றியின் மூலமாக இந்த வெற்றி அவருக்கும் முக்கியமான பங்கு உண்டு. லவ் யூ குமார்னு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது காஸ்டியூம் டிசைனர். காஸ்டியூம் ஏகன் வந்து நான் ஃபஸ்ட்டு 5வது படத்தை தான் காஸ்டியூம் டிசைனரோட ஒரு படத்துக்கு போயிருக்கேன். இது வரைக்கும் எந்த படத்துக்கும் காஸ்டியூம் டிசைனர் இருப்பாங்க, அப்போ போயிடுவாங்க. எனக்கு காஸ்டியூம் டிசைனர் தேவைப்பட்ட மாதிரியே தோணலை. அப்போ ரஞ்சித் அண்ணன், ராம் சார்லாம் சொல்லுவாங்க, இது என்னடா காஸ்டியூம் டிசைனராக வச்சுக்கூட கூட அப்படிம்பாங்க. சரி, இந்த படத்துக்கு காஸ்டியூம் டிசைனர் வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணி தான் போனோம்.
எனக்கு நான் ஷூட் பண்ணும்போதே கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு காஸ்டியூம் டிசைனர் ஒரு படத்துக்கு எவ்வளோ முக்கியமான, நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம் அந்த 4 படத்தில். நம்ம இஷ்டத்துக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது, இஷ்டத்துக்கு பேண்ட் எடுத்து கொடுத்து நம்ம வந்து தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு புரிய வச்சார் ஏகன். அவரோட உழைப்பு இந்த படத்தில் முக்கியமான விஷயம். என்னோட கலர் சென்ஸே மாற்றினார். ஏன்னா அந்த ஒருவேளை ஒரு கர்ணனோட லொக்கேஷன் தான் மனத்தியோட லொக்கேஷன், ஆனால் அதை மாற்றினதில் எழிலுக்கு எவ்வளோ பங்கு இருக்கோ அதே முக்கிய பங்கு ஏகனுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி ஏகன். அப்புறம் என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் அண்ணன் ராஜா அண்ணன் வந்தவொடனே சொன்னார், நான் ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டேன், நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க அப்படின்னாரு. அதே மாதிரி லீவ் போடாமலே ஃபுல்லாக முடிச்சு கொடுத்தாரு. அப்புறம் யாராவது விட்டான்னு தெரியல, மாஸ்டர் ஒரு மாஸ்டர் எப்படி சொல்கிறது, மாஸ்டர் தான் மெசேஜ் அனுப்ப மாட்டார், முத்தம் கொடுத்துட்டே இருப்பார் பார்க்க நேரம்லாம். ரொம்ப என்னை நேசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆன்மா. இந்த படத்தில் எனக்கு என்னென்னா, என்னோடய வேலை பார்க்குறவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கும். அது மியூசிக் டேரக்டராக இருந்தாலும் சரி, அல்லது வந்து ஃபைட் மாஸ்டராக இருந்தாலும் சரி, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, கேமரா இருந்தாலும் சரி, ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நிச்சயமாக சினிமாவை பற்றி ஒரு பெரிய புரிதல் இருக்கும், திறமை இருக்கும். நான் அதையெல்லாம் ஸ்டாப் பண்ணுவேன் சில நேரத்தில். எனக்கு தப்பாகவே சில நேரத்தில் தோணும். அவங்களோட திறமையை வந்து ஓகே 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 சொல்லி நிப்பாட்டிட்டு நான் ஒன்று சொல்லுவேன். அதை அக்செப்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். எனக்கு என்னென்னா, அது சினிமாவில் குவாலிட்டியாக இருக்கும், அவங்க சொல்கிறது குவாலிட்டியாக கூட இருக்கும். எனக்கு குவாலிட்டியை விட ரொம்ப முக்கியம் என்னோட ஒரிஜினாலிட்டி. அப்போ இந்த ஒரிஜினாலிட்டிக்காக நான் சில இடத்துல ஃபைட் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன். என்னோட ஒரிஜினாலிட்டியை புரிஞ்சுக்கிறது என்னோட ஆர்டிஸ்ட், என்னோட டெக்னீஷியன் பெரிய விஷயம் முக்கியம். என்னோட ஒரிஜினாலிட்டியை புரிஞ்சுக்கிட்ட முக்கியமான ஆள் வந்து மாஸ்டர். அப்படியே பார்த்துட்டு அப்படியே விட்டுருவார், நான் பண்ணிட்டு விட்டு அப்படின்ட்டு விட்டுருவார். அப்படி 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுவோம். என்னோட படத்தில் இப்போ வரைக்கும் ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்குது அப்படின்னா, அது கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோடு சேர்ந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு மாஸ்டர் ஒரு முக்கியமான காரணம். அக்செப்ட் பண்ணிக்கிட்டது, நீங்கள் என்னோட கோமாளித்தனத்தெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது. ரொம்ப நன்றி மாஸ்டர், லவ் யூ. அப்போது நிறையா டீமுக்கு சந்தோஷம் சொல்லணும், பார்த்துட்டே இருக்காரு. மாஃபியா, தமிழ் சினிமாவோட மாஃபியா, பயமாகவே இருக்கும் அவர் சொல்லணும். ஐயோ சொல்ல மட்டுமே, யார் சொல்ல மட்டுமேன்னு சொல்லி நிவாசை ஒப்படைச்சிட்டு நான் பார்த்துக்கிறேன் அவங்க பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு காணாமல் போயிடுவார். காணாமல் போயிட்டு நான் நிவாஸுக்கு வேலை வாங்க முடிச்சதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுவார், தலைவா ஓகேவான்னு கேட்பாரு. நிவாஸ் மேலே அவர் வச்ச நம்பிக்கை தான் முக்கியமான காரணம். நிவாஸை வந்து அவர் எனக்கு கொடுத்தது. நான் அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு ஏதாவது மியூசிக் தேட்டர் கொடுங்க, நான் புதுசாக போகலான்னு இருக்கேன்னு சொல்லி. ஏன் நிவாஸ் உங்களுக்கு பழக்கம் தானே, நிவாஸ்கிட்ட போங்கன்னு கேட்டார். நீங்கள் இருப்பீங்களா கூடன்னு கேட்டேன், இருப்பேன்னு சொன்னார். அப்படி தான் அந்த ப்ராடக்ட் ஆரம்பித்தோம். கடைசி வரைக்கும் கூட வந்து முடிச்சு கொடுத்துருக்காரு. நிவாஸ் மியூசிக் டீமுக்கு ரொம்ப நன்றி. ஐயோ, நிவாஸோட அக்கா பேர் மறந்துட்டேன். நிவாஸோட அக்கா, அது நிவாஸ் அக்கான்னு சொல்லி வர்ஷா மறந்துட்டேன். நிவாஸ் அக்கா வர்ஷாவுக்கு ரொம்ப நன்றி, கூட இருந்து பார்த்துக்கிட்டீங்க. அப்புறம் அனுராக், சுபத்ரா, ரேகா நாயர், லெஸ்ஸி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் எனக்கு நல்லா தெரியும். இந்த படத்தை வந்து மக்கள் கொண்டாடுறாங்க, பெருசாக போகுது, எல்லாரும் உழைச்சிருக்காங்க. எல்லாரோட உழைப்பும் கண்ணுக்கு தெரியுது. அந்த படத்தில் பெரிய மேஜிக். அது யாரெல்லாம் அந்த படத்தில் உழைச்சாங்களோ அவங்க அத்தனை பேருமே தெரியுறாங்க ஆடியன்ஸுக்கு, அவங்களோட உழைப்பு தெரியுது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். அப்படி ஏதோ வகையில் என்னை நம்பி வந்து எல்லாத்துக்கும் அவங்களோட உழைப்புக்கான ஒரு வெற்றியை வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற பெரிய சந்தோஷம் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப அதிகமாக கிடைச்சிருக்கு. அதுக்கு அதை தெரியப்படுத்திய பத்திரிகையாளர்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். ஃபைனலி மை ப்ரொடியூசர் ரஞ்சித் அண்ணா, அதித்தி பாண்டியன். நாங்கள் அதித்திக்கு வந்து பாண்டியன்னு பேர் வச்சுருக்கேன். அவங்க அப்படி தான் பேசுவாங்க என்கிட்ட. அவங்க லைவில் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஜூம் காலில் ஒரு மாதிரி இருப்பாங்க. அதித்தி இப்போ அதித்தி இங்கே பேசினாங்களே என்னை பற்றி, அது எதுவுமே எனக்கு தெரியாது. இப்போ நான் அதித்தியை பற்றி பேச போது அவங்களுக்கு தெரியாது, ஓகேங்களா? ஆனால் 2 இதுக்கும் பார்வையால் பேசிக்குவோம். ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவங்களுக்கு தமிழ் தெரியாது. நாங்கள் ஆனால் ஒரு படம் பண்ணியிருக்கோம், ஆனால் 2 பேரும் அதிகமாக பேசியிருக்கோம். யோசிச்சு பார்த்துக்கோங்க. 2 பேரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, எனக்கு பயங்கரமாக பேசுவாங்க. நான் ஓகே 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 ஓகேம்மா, அவங்க ஃபோனை வச்சுருவாங்க. திருப்பி நான் ஃபோன் பண்ணி கோவமாக பேசுவேன், அவங்க ஓகே 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 ஓகேப்பாங்க, ஃபோனை வச்சுருவாங்க. பட் என்ன அண்டர்ஸ்டாண்ட் லெவலில் நடந்துச்சுன்னு தெரியல, அந்த வேலை நடந்திருக்கு. அப்போ ஏதோ வகையில் நாங்கள் வந்து ஒரு அந்யோன்யம் இருந்துக்குன்னு புரிஞ்சிக்க முடியுது. அவங்க நம்பினது என்னுடைய எமோஷனலில் மாய் செல்வாஜ் ஒன்று பண்ணால் அது கரெக்டாகுன்னு நம்பினாங்க. அதித்தி ரொம்ப நன்றி. அப்புறம் ரஞ்சித்தண்ணா, என்னோட என்ன சொல்கிறது, அவங்க என்ன மாதிரி கிடையாது. அவர் வேற மாதிரினா எப்படின்னா, நான் கொஞ்சம் பயப்படுவேன், ஓப்பனாகவே சொல்கிறேன், நான் பயப்படுவேன். அவர் பயப்பட மாட்டார். நான் யாருக்கு பயப்படுவேன் அப்படின்னா, ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா, எனக்கு மக்களோட நான் இன்க்ளூசிவாக பாலிடிக்ஸ் பேசுகிறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்னோட பயங்கர சுமை, என்னோட வெயிட் என் தலையில் இருக்க வெயிட் அதிகம்.
அது யாராவது ஒருத்தங்க தாங்கி பிடிச்சாதான் என்னால் அதை ரன் பண்ணவே முடியும். அதனால் நான் என்கிட்ட இருக்க கதைகளோட கணமே ஒரு காரணமாக இருக்கும் எனக்கு என்னோட இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸுக்கு. ஏன்னா அந்த கணம் எல்லாமே இன்னொருத்தர் சப்போர்ட் பண்ணலாம் நடக்கவே நடக்காது. அதை என்ன சொன்ன கொண்டு போகவே முடியாது. ரஞ்சித் அண்ணா வந்து அப்படி ஒரு ஆள். ஆனால் அவர் அவ்வளோ கோமா, அவ்வளோ என்ன சொல்கிறது, தன்னோட தான் நம்பக்கூடிய அரசியலை, தான் நம்பக்கூடிய விஷயங்களை காத்திரமாக பேசினா கூட வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆட்கள் நேசிப்பார். மாரி செல்வராஜை வந்து அவர் நேசித்த விதம் எனக்கு தெரியும். ராம் சாருக்கும் எனக்கும் ஒரு அப்பா பையன் உறவு இருக்குன்னா, எனக்கு கிடைச்ச ஒரு அண்ணன் அப்படின்னா அது ரஞ்சித் அண்ணா. அந்த அண்ணன் தம்பி உறவு வந்து இந்த படத்தோட வெற்றியை நான் எப்படி பார்க்குறேன்னா, பரியேறும் பெருமாள்னு ஒன்று நாங்கள் ஆரம்பித்து ரெண்டு பேரும் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆகுது. இந்த படம் ரிலீஸ் ஆகி திருப்பி ரெண்டு பேரும் இதே சந்தோஷத்தோட, இதே சிரிப்போட, இதே முத்தங்களோட திருப்பி ஒரு மேடையை பகிர்ந்து திருப்பி ரெண்டு பேரும் சக்ஸஸ் கொடுத்து ஹிட்டு கொடுத்துட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கோம். அப்படின்னா எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒன்று இந்த லவ் மட்டும்தான். இந்த பெரும் உழைப்பையும் வந்து நான் வந்து செய்வதற்கு ஊக்கமாக இருந்ததுக்கான காரணம் ரஞ்சித் அண்ணா இருக்காரு. ரஞ்சித் அண்ணா நம்புறாரு, அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறது, அவர்கிட்ட போய் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு. நான் ராம்சாருக்கு அப்புறம் நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரே ஆள் ரஞ்சித் அண்ணா கிட்ட தான். ராம்சார்க்கு எப்போவுமே 24 மணி நேரம் நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்படுவேன். அதே மாதிரி ரஞ்சித் அண்ணாட்டு நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்பட ஆரம்பித்தேன். இது ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆனது தான் மாரி செல்வராஜ். அப்போ நல்ல பேர் வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பரியேறும் பெருமாளுக்கு லவி சொன்னார், இந்த படத்துக்கும் லவி சொன்னார், என்னுடைய எல்லா படத்துக்கும் சொல்லுவார், என்னை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவார். அந்த அன்பை பாதுகாப்பதற்காகவே நான் தொடர்ந்து எங்கிட்ட இருக்க சில விஷயங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றினா. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது சரியாக முடிஞ்சிடுமான ஒரு பயம் இருந்துச்சு. நம்ம பரியேறும் பெருமாளுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றோம். இது வந்து இது நீளத்துக்கும் உங்களுக்கும் எனக்கும் இல்லை நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாத்துக்கும் இது முக்கியமான படமாகவும் நம்மளோட ஆகச்சிறந்த படமாகவும் இருக்கும்னு ஆசைப்பட்டேன். அது ஒவ்வொரு நாளும் பெரிய பயத்தை கொடுத்துச்சு, பதட்டத்தை கொடுத்துச்சு. எப்படி பெரிய இப்போ துருவுக்கு முன்னாடி விக்ரம் சார் அப்படிங்கிற ஒன்று வைக்கிறாங்கல்ல, அதே மாதிரி எனக்கு முன்னாடி எப்போவுமே ரஞ்சித் அண்ணா, ராம் சார்னு ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். இவன் நம்பிக்கை நம்ம காப்பாற்றுவோமான்னு சொல்லி. இந்த படத்தோட வெற்றியை நான் எப்படி பார்க்கணும்னா, முழுக்க நான் ரெண்டு பேருமே இன்னைக்கு பக்கத்தில் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது, எங்களை விளையாட வைத்த சந்தோஷமாக உங்கள் முன்னாடி சிரிக்க வச்ச வெற்றி தான் தான் பார்க்குறேன். ரெண்டு பேருமே மைமறந்து இருக்கோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்த தமிழ் மக்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த சந்தோஷம் முழுக்க தமிழ் மக்களால் கொடுக்கப்பட்டது. ரெண்டு பேரை பற்றி நீங்கள் கான்ஃப்ளிக்டாக பேசிகிட்டே இருக்கீங்க. ஆனால் அந்த ரெண்டு பேரை சந்தோஷமாக வச்சுக்கிறதும் மட்டும் தமிழ் மக்கள் தான். இந்த ரெண்டு பேரை மட்டும் மாரி செல்வராஜ், ரஞ்சித் மாரி செல்வராஜ் பேசிகிட்டே இருப்பீங்க. ஆனால் எங்களை அதிகமாக நேசிக்கிறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த நேசிப்புக்காக தொடர்ந்து உண்மையாக இருக்கணும் ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறோம். ரெண்டு பேரும் அதுக்காக வேலை செஞ்சுட்டே இருக்கோம். ரஞ்சித்னா லவ் ரொம்ப இந்த என்ன சொல்கிறது, நான் நீளத்துக்கு வந்து திருப்பியும் படம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா? அது நீங்கள் கேட்கணும் அவசியமே இல்லை. போர் அடிச்சா கூட நான் நீளத்துக்கு படம் பண்ணுவேன். படமே இல்லாதப்ப பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பேன். எனக்கு வாய்ப்பு மறுக்கப்படும் போது நீளம் எனக்கு கூப்பிட்டு படம் கொடுக்கணும். அப்புறம் அப்ளாஸ் சமீர் நாயர் அதே மாதிரி தான். ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்க என்ன பேசுவாங்க எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க என்னை லவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? 10 பேர் வருவாங்க பாம்பேலேருந்து. என் பையன் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க, என் கூட ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணாங்க, நைட்டு தங்கினாங்க. நீங்கள் பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. தேங்க்யூ சொல்லுவேன். இனி ரொம்ப நேசித்தாங்க. இப்போ வரைக்கும் சமீர் நாயக் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பார். ஒவ்வொரு ரிவ்யூவையும் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பார். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கு என்ன ரிப்ளை பண்ணுன்னு தெரியாது. நான் ஒரு இதயத்தை அனுப்பிக்கிட்டே இருப்பேன். அந்த இதயமே அவருக்கு போதுமானதாக இருந்துச்சு. அப்ளாஸ் டீமுக்கு ரொம்ப நன்றி. மாரி செல்வராஜ் ரொம்ப நம்பினதுக்கு, எனக்கான கேட்ட எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் லிரிக் ரைட்டர் இல்லை, அறிவு பாட்டு எழுதியிருக்கான். நானும் அறிவு சேர்ந்து எழுதணும். அறிவு ரொம்ப நன்றி. அறிவு வீரனுக்கு நன்றி. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே நான் கூப்பிட்டோடனே வந்து பாடி கொடுத்தாங்க. மற்ற என்னோட பாடல்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா நான் நிறையா அவங்க கிட்டத்தட்ட நிவாசம் நானும் சேர்ந்து அவங்க மாற்றி பாட வச்சோம். எல்லா பாடல்களுக்குமே ரொம்ப நன்றி. இந்த படத்தை நான் லிரிக் எழுதுக்கு மெயின் காரணம் வந்து யுகபாரதி அண்ணா தான். அது சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாருமே இல்லை, எல்லா வேலையும் நீயே பார்த்தா எப்படிறான்னு கேட்குறாங்க நிறைய பேர். ஏன் மற்ற லிரிக் ரைட்டர் கொடுக்கலாங்கன்னு சொல்லாங்க. யுகபாரதி அண்ணா என்ன சொன்னார், நீ ஃபுல் ஆல்பம் எழுதி பாரு, அந்த கதையோட சம்மந்தப்பட்டே அது இருக்கும், நீங்கள் முழு ஆல்பம் ஒன்று எழுதி பாருன்னு சொன்னார். அதுக்காக எழுதப்பட்டது தான் இந்த முழு ஆல்பம்னு. அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த பாடல் சிறப்பாக வந்ததுக்கு காரணம் யுகபாரதி அண்ணா ஒரு காரணம். யுகபாரதி அண்ணா உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப நன்றி. கடைசியாக பைசன் காலமாடன் இவ்வளோ நேரம் என்னோட டீமை பற்றி நான் பேசிட்டேன். நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் யாராவது மிஸ் பண்ணியிருந்தா மன்னிக்கணும். ரொம்ப எமோஷ்னலான ஒரு படம். இந்த படம் என்னோட எல்லா படமும் அப்படி இருக்குன்னு சொல்லுவேன் டைலாக்கு. பட் ஆனால் இது வந்து ரொம்ப பரபரப்பான சில விஷயங்களை நம்ம வந்து துணிஞ்சு எடுக்கிறோம். சில விஷயங்கள் இது எப்படி புரிந்து கொள்ளப்படும் அப்படின்னு ஒரு நிறைய மனசுக்குள்ளே நிறைய கணக்குகள் போட்டு
நிறைய பிளான் பண்ணி திட்டமிட்டு அந்த திட்டத்துக்குள்ளே ஒரு எமோஷனல் வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் பைசன் காலமாடன். மனத்தி கணேசன் அப்படிங்கிற ஒருத்தரை அவரும் நானும் சேர்ந்து பலமாக விவாதித்து அவர் என்னை நம்பினார். அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும் எடுத்த படம். இன்றைக்கி அந்த படத்தோட ரிசல்ட் பார்க்கும்போது இந்த படத்தோட ரிசல்ட்டை தாண்டி எனக்கு வர மெசேஜ், என்னை தேடி பேசுகிறவங்க, என்னை ஃபோன் பண்ணி பேசுகிறவங்க, சவுத் தமிழ்நாட்டில் கூடிய இளைஞர்கள் இருக்கக்கூடிய இந்த படத்துக்கான ஆதரவு, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஏதோ நம்ம இவ்வளோ நாள் கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு. அந்த நம்பிக்கை கொடுத்ததுக்கான காரணம் இந்த மக்கள் இந்த படத்தை ஏற்றுக்கொண்டது தான். நிறைய எங்கிட்ட பிள்ளைகள் இருந்திருக்கு, நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு, நான் நிறைய முரண்பட்டிருக்கேன், நிறைய விஷயங்கள். ஆனால் இது எல்லாமே என்னோடய ஆர்ட் ஃபார்ம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு தான் நான் பண்ணியிருக்கேன். அப்படி யாராவது வருத்தப்பட்டிருந்தா, யாரையாவது நான் வந்து ஹர்ட் பண்ணியிருந்தா, இந்த படத்தில் வேலை செய்யும்போது யாராவது ஹர்ட் பண்ணியிருந்தா ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த 80 நாள் 80-90 நாள் நினைக்கிறேன். இந்த 90 நாள் தான் நான் என்னவா இருந்தேன்னு எனக்கே தெரியாது. அது முழுக்க நான் ஆர்ட் ஃபார்மில் தான் இருந்து என்னோட சினிமாக்குள்ள இருக்கேன். அதை நான் மாற்றிக்க முயற்சி பண்ணுவேன். என்னோடய சினிமாவை அது என்னமோ தெரியல எனக்கு. அது நடக்கும்போது நான் அந்த சினிமாவை முழுசாக நான் தோற்றுக்கணும் அப்படிங்கிற பயம், தோற்றக்கூடாது அப்படிங்கிற பயத்திலே நான் நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அது எனக்கு ஏன் என்னை விட்டு போக மாட்டேங்குன்னு தெரில. அதனாலே கொஞ்சம் அதிகப்படியான வேலைகளை செய்கிறேன், கொஞ்சம் அதிகப்படியான ஆட்கள்கிட்ட உழைப்பை வாங்க ட்ரை பண்ணுறேன், கொஞ்சம் அதிகப்படியான நேரத்தை அவங்ககிட்ட எடுத்துக்கிறேன். நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி அவங்களும் இந்த படத்தில் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். இது சரியாக தப்பாக எனக்கு தெரியல. ஆனால் என்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே நான் எப்படி இருக்க இந்த படத்துக்காக அதே மாதிரி நீங்களும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். அது நிறைய இடத்துல முகமாக இருக்குது, நிறைய இடத்துல பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கு. ஆனால் ஃபைனலி அந்த படத்தோட ரிசல்ட் அவங்களுக்கானது தான். அவங்க அதை நம்பி என்னை உழைச்சிருக்காங்க. அப்படி நான் முரண்பட்ட, நான் வருத்தப்பட்ட, இல்லை என்ன சொல்கிறது, என் மீது வருத்தப்பட்ட நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் மட்டுமே காரணம். இந்த படத்தை தாண்டி நான் எந்த வகையிலையும் யாரையுமே பகையாக நினச்சது இல்லை, எதுவும் கிடையாது. பைசன் ஃபைனலி ரொம்ப ஒரு நல்ல அனுபவத்தை எனக்கு கொடுத்துருக்கு, ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. நான் தொடர்ந்து வேலை செய்வதற்கான ஒரு பெரிய பலத்தை கொடுத்துருக்கு. இந்த படத்தை பாராட்டி இந்த படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும், அத்தனை மக்களுக்கும், யாருனே தெரியாத மக்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நிச்சயமாக தொடர்ந்து நான் நல்ல படங்கள் எடுப்பேன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும், எவ்வளோ முரண் வந்தாலும் என்ன திருப்பிடலாம், என்னோட நெரேட்டிவை மாற்றிடலாம், என்னை செட் பண்ணிடலாம்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்க வேண்டாம். அது என் ரத்தத்திலே கிடையாது. எனக்கு அதுதான் வரும்னா நான் அதை விட்டு விலகுவதற்கான வாழ்க்கை என்ற இல்லை. அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கேன், அதை பற்றியே போய் பேசுகிறேன், அதை பற்றியே பழகிட்டு இருக்கேன். அதை பற்றியே நான் உங்களுக்கு தெரியாது. இந்த படம் முடிஞ்ச அடுத்த படத்துக்கு இடையில நான் சந்திக்க போகிற பிரச்சனைகள், நான் சந்திக்கிற மனிதர்கள், அவங்க சொல்கிற கதைகள்லாம் கேட்டால் நீங்கள் வேறு எந்த படமும் எடுக்க முடியாது. நீங்கள் நினச்சிட்டீங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்ச உடனே திருப்பி போய் வேறு அழகாக போய் ஒரு ரூம் போட்டு எங்கேயோ கொடைக்கானலையோ ஊட்டிலையோ இல்லை வெளிநாட்டிலேயோ போய் உட்காந்து கதை எழுத அமைப்பான்னு நினைப்பீங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி இருக்காது. எங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் இடையில நாங்கள் இருப்போம்ல, இந்த இடையில இந்த தமிழ் சமூகம் எப்படி இருக்குது, இந்த இந்திய சமூகம் எப்படி இருக்குது, இடையில சந்திக்கிற மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க நம்மளுடைய என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்க எவ்வளோ அழுறாங்க, எவ்வளோ கண்ணீர் சிந்துறாங்க, என்ன கேள்வியில் கேட்காங்க. நம்ம என் சட்டையை பிடிச்சி கேட்டவங்க நிறைய பேர் இதெல்லாம் எப்போலாம் நீ படம் பண்ணுவேன், இதை என் கதையை நீ எப்போ சொல்லுவேன், உன் கதையை எப்போ சொல்லுவேன்னு சொல்லி சட்டையை பிடிச்சி கேட்டால் நிறைய பேர் எனக்கு தெரியும் எனக்கு. ஏன்னா அவ்வளோ கதைகள் இருக்காங்க. திருப்பி நீங்கள் மறுபடியும் என்கிட்ட அந்த நெகட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நான் ரொம்ப நிலையானவனாக இருக்க விரும்புகிறேன். என்னோடய நிலையான தன்மையை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்களோட வேண்டியதாகவே வச்சுக்கிறேன். திருப்பி இந்த கேள்வி நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க அப்படின்னா நான் இதுக்கு மௌனம் தான் பதிலாக சொல்லுவேன்னு நினைக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி கேள்விக்கு நான் எதிர்கொள்ள மாட்டேன்னு நினைக்கிறேன். பத்திரிகையாளர் வேண்டியதாக சொல்கிறேன், ஏன் இந்த மாதிரி படம் எடுப்பீங்க கேள்வியை இனிமேல் என்கிட்ட தவிர்த்துங்க. அது என்னை ரொம்ப பாதிக்குது. மறுபடியும் சொல்கிறேன், எமோஷனலாக சொல்கிறேன். என்னை மட்டும் பாதிக்கல, என்னோட வேலையை பாதிக்குது, என்னோட நரேட்டிவை பாதிக்குது, என்னோட சிந்தனையை பாதிக்குது. நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை அன்பு செலுத்துகிறேன். நான் உங்களை திருப்பி அதே மாதிரி கேள்வி கேட்க முடியும். அந்த கேள்வியை கேட்கக்கூடாது, உங்களுக்கு எனக்கு முகம் வந்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கூடி வேலை ஆசைப்படக்கூடிய வேலை தான் இருக்கேன். நான் திருப்பி அந்த கேள்வியை நீங்கள் இப்போ என்னை கேட்டீங்க அப்படின்னா நான் இன்னும் அதிகமாக வேலை செய்வேன். ஆனால் உங்களை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்காரணத்தை கொண்டு என்னோட கலையோ, என்னோட ஆர்ட் ஃபார்மையோ, என்னோட அரசியலையோ யாராவது பிடிங்க ட்ரை பண்ணணும்னா நான் மூர்க்கமாக ஃபைட் பண்ணுவேன். அந்த மூர்க்கத்தை நிச்சயமாக சொல்கிறேன், என்னோட ஆர்டிஸ்டுக்கே தெரியும், என்னோட வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த மூர்க்கம் நானே எதிர்பார்க்காத மூர்க்கம். அது நான் அப்படி போகக்கூடாது ரொம்ப நம்புகிறேன். நீங்கள் எல்லாரும் நேசிக்கணும் தெரியும். அதனால் தயவு செஞ்சு இந்த கேள்வியில் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் மாரி செல்வராஜ் படம்னா அது இருக்கும். மாரி செல்வராஜ் அதற்காக கிளம்பி வந்தவன் தான். மாரி செல்வராஜ் எடுக்கிறது சாதி படமான்னு கேட்டால் அது ஒரு மொழி. என்னோட மொழி மாரி செல்வராஜ் எடுப்பது சாதிய எதிர்ப்பு படம். அந்த எதிர்ப்பு படத்தை நான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பேன். நான் இதை ஒரு திமிர்லேயே சொல்லலை, இங்கேருந்து சொல்கிறேன், எமோஷனலாக சொல்கிறேன். நான் எப்போவுமே என்னோட ஆர்ட் ஃபார்மை நம்புவேன்.
நான் அரசியல்வாதி கிடையாது, நான் வந்து கட்டுரையாளன் கிடையாது, நான் வந்து ஆய்வாளர் கிடையாது. நான் என் வாழ்க்கையை பணயமாக வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்க ஒருத்தன். என் வாழ்க்கையை கலையாக மாற்றிக்கிட்டு இருக்கேன். என்னோடய கலைக்கு ஒரு வெறி இருக்குது, என்னோடய கலைக்கு ஒரு ஆற்றாமை இருக்குது, என் கலைக்கு ஒரு கண்ணீர் இருக்குது, என் கலைக்கு சில கேள்விகள் இருக்குது, என் கலைக்கு ஒரு பயங்கரமான காதல் இருக்குது, இந்த சமூகத்தை பற்றி ஒரு காதல் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு 250 படம் வருது வருஷத்துக்கு, 300 படங்கள் வருது. உங்களுக்கு கொண்டாட்டம், உங்களை குளிர்வப்படுத்தக்கூடிய படங்கள் எவ்வளவோ வருது. இந்த ஒருத்தனை விட்டுருங்க, அவனை ஏன் போட்டு அவனையும் திருப்பி அந்த கூட்டத்தில் போய் தலை ட்ரை பண்ணுறீங்க? இன்னும் விட்டுருங்க. நான் வந்து உங்களுக்கு பிடிக்க காட்ட பிடிக்கணும்னு போவாங்க. தயவு செஞ்சு நான் உருவாக்கி கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட என்னோட இவ்வளோ வாழ்வியல் அனுபவத்தை நீங்கள் நீங்கள் முடிவு செய்ய முயற்சி பண்ணாதீங்க. மற்றபடி இதெல்லாம் பண்ணால் கூட ஏதோ வகையில் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படிங்கிற பெரிய ஒரு பொறுப்பும் நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மறுபடி இந்த தமிழ் சமூகத்துக்கு முன்னாடி மாரி செல்வராஜியாக நான் என் நன்றியை சொல்லிக்கொண்டே இருப்பேன். நான் இந்த பாடலை பாடிக்கொண்டே இருப்பேன். கடைசியாக என்னோடய அசிஸ்டன்ட் டீம், என்னோட கேமரா அசிஸ்டன்ட் டீம், என்னோட ஒட்டுமொத்த டீம் என்னை பயங்கரமாக வளர்ச்சிருக்கானுங்க. அவனுக்கு எப்போவுமே உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஆள் கூட வேலை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லி, ஆனால் அவங்க எனக்கு நம்பி வேலை பார்த்துருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இந்த வெற்றி வந்து எவ்வளோ சிரித்து என்னெல்லாம் பண்ணாலும் ரொம்ப எமோஷனலான வெற்றி. எனக்கு நல்லா தெரியும், நானும் துருவம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இது சாத்தியமான எல்லாரும் கண்மூடி எப்படின்னா, அந்த முதல் நாள் அவங்க நான் ட்ரைனிங் கொடுக்கும்போது நான் அதை உணர்ந்தேன். இப்படி ஆரம்பிக்கிறோமே, ஏன்னா அவன் அப்படி தான் வந்து அங்கேருந்து வரும்போது, இப்படி ஆரம்பிக்கிறோமே, இவனை எப்படி மாற்ற போவோம், இது எப்படி நடக்க போகுது, இது சாத்தியமா அப்படி பயத்தில் நாங்கள் இருந்தோம். 2 பேத்துக்குள்ளேயும் இருந்த ஒரு வெறி தான். இந்த கதையே பண்ணியே ஆகணுன்ற வெறி எனக்கு இருந்துச்சு. சினிமாவை நம்ம யாரும் காட்டியே ஆகணுன்ற வெறி அவனுக்கு இருந்துச்சு. இந்த 2 பேரோட வெறி தான் இந்த படத்தை இத்தனை தூரம் இத்தனை உழைப்பின் தூக்கி கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. எங்களோட உழைப்புங்கிறது நம்ம உழைப்பின் மூலமாகவே வெற்றி பெற வேண்டும்னு ஆசைப்படக்கூடிய ஆளாக நாங்கள் இருக்கோம். எங்களோட உழைப்பின் பாதையை மாற்ற முயற்சிக்காதீர்கள். உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் நன்றி. பைசன் ஏற்றுக்கொண்ட அத்தனை மக்களுக்கும் ரொம்ப நன்றி. என்னோட டீமுக்கு ரொம்ப நன்றி. கடைசியாக என்னோட குடும்பம் வந்து சொல்லி ஆகணும். நான் பதட்டமான ஒரு வாழ்க்கையிலேயே இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு சினிமா இயக்குனர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அது எவ்வளோ பெரிய கொண்டாட்டமாக இருக்கும், அந்த கொண்டாட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு அவங்க பார்த்துருப்பாங்கல்ல, கேள்விப்பட்டிருப்பாங்க. அப்படி கொண்டாட்டத்தை நான் அவங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா ஃபோன் வந்தால் பயப்படுவாங்க, நான் யார்ட்டையாவது பேசினா பயப்படுவாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, ஏதோ ஒரு வகையில் நான் டிஸ்டர்பாகவே இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன், நான் ரொம்ப நிறைவாகவே இருக்கேன். என் மனசில் கடைசி என்ன சொல்கிறது, நீங்கள் எல்லாத்தையும் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இனிமேல் அவங்க எனக்கு தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் வந்து ஏதோ இன்டர்வியூ சொல்லும்போது நடந்துச்சு சொன்னாங்க. அது நான் ஏதோ தப்பாக சொல்லிட்டேன்னு சொல்லி, கதாநாயகிகள் கருப்பாக இருக்க கதாநாயகிகளை ஏன் சூஸ் பண்ண மாட்டேங்க என்கிட்ட கேட்டாங்க. நான் சொல்கிறேன், இது வரைக்கும் எந்த ஆர்டிஸ்ட்டுமே வந்து அவங்க இந்த கலரில் இருக்காங்க, இவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க, நான் எந்த ஆர்டிஸ்ட்டையும் பார்த்தது இல்லை. நாங்கள் எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறதுன்னா, நாங்கள் எல்லாருமே வந்து யார் இதுக்கு முழுசாக உழைப்ப போடுவாங்களோ, யார் நம்ம நம்புவாங்களோ அவங்களோட தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அவங்களுக்காக தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இது ஒருவேளை அப்படி நிகழாமல் இருக்குன்னா அதை நிகழ்த்துவதற்கும் நாங்கள் ஆசைப்படுறோம். அதை அப்படியான ஒரு சினிமாக்குள்ள அப்படியான சாத்தியக்கூறுகள் வரணும்னா அது எங்கள் மூலமாக தான் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் நடக்கும். அதையும் நாங்கள் செய்வோம்னு நினைக்கிறேன். அப்படியாப்பட்ட படமே நான் எடுப்பேன். அது ஒருவேளை ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், சினிமா வந்து காம்ப்ரமைஸில் ஒரு இடத்துல இருக்குது. ஏன்னா முதலாளிகள் இருக்காங்க, பட்ஜெட் இருக்குது, பணம் இருக்குது, ஆடியன்ஸோட மனநிலை இருக்குது. இதுக்குள்ளே தான் எங்களோட தேவையை நாங்கள் பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியாப்பட்ட அந்த காம்ப்ரமைஸ்க்கு எங்களுக்கிட்டே இருக்குது. நான் அதை இல்லைன்னு சொல்லலை. அந்த காம்ப்ரமைஸை எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் நானும் பல மொழிகளில் சொல்கிறேன், பல பேர் சொல்கிறேன். திருப்பி அந்த கேள்வி எல்லா விஷயத்தையும் எங்ககிட்ட கேட்குறீங்களா, நீங்கள் எந்த கேள்விக்கு எந்த பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு சொல்கிறேன், அப்படி அந்த கேள்வி தப்பாக புரிஞ்சிக்கப்பட்டுச்சுன்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒருவேளை நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா, அப்படியான ஒரு சினிமா உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அந்த சினிமாவை எடுப்பதற்காக மாரி செல்வராஜும் பா ரஞ்சித்தும் எல்லாருமே அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா மக்கள் விரும்பக்கூடிய, மக்கள் சின்ன ஏன்னா எங்ககிட்ட கேள்வி எல்லாமே பிரதான கேள்விகள் கிடையாது. எங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே என்ன கேள்வி கேட்பாங்க, உள்ளுக்குள்ள வந்து ஒற்றை கேள்விகளாக, உதிரிகளோட கேள்விகளாக இருக்கும். அந்த உதிரிகளோட கேள்விக்கு நீங்கள் படம், அந்த உதிரிகளோட கேள்வியை நீங்கள் மதிக்கிறது இருக்குல்ல, அது ஒரு கலைஞரோட பயங்கரமான ஒரு திமிர்த்தனம் இருக்குது. நாங்கள் உதிரிகளோட கேள்வியை மதிக்கக்கூடிய டைரக்டராக ஆர்டிஸ்டாக இருக்குன்னு ஆசைப்படுறோம். அந்த கேள்விகளை நான் மதிப்போம். அதை ரஞ்சித்தனும் நான் நிகழ்த்தி காட்டும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அதில் ஏதாவது புண்பட்டு இருந்தால் என் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மற்றபடி எங்கள் கலை மக்களுக்கானது, அதை மக்களுக்காகவே கொண்டு வந்து சேர்ப்போம். அது எவ்வளோ விஷயம் இருந்தாலும் மக்கள் நம்புவோம். நன்றி, வணக்கம்.